Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க தி சென்னை சில்க்ஸின் saree collectionsங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம கஸ்டமர்ஸ் கையில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு ரேண்டமாக பார்த்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த saree பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் பிரிண்டில் இப்போ புது வரவான ஒரு டிஷ்யூ சாரீங்க நல்லா இருந்தது. 695 ஓடது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கலெக்ஷன் வச்சுருக்குறாங்க பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் மாடலில் வந்திருக்கிறது நல்லா இருக்குது. இதனுடைய முந்தான ஸ்டோன் ஒர்க்கு எல்லாம் பியூட்டிஃபுல் கலெக்ஷனாக இருந்தது. ஸோ 725 ருபீஸ்க்கு இதில் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் வேணுமா நிறையா இருக்குங்க. எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஸோ அப்படியே மக்களை பார்த்த திருப்தியும் அது போக தீபாவளி களை கட்டதுங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த அப்படியே ரேண்டமாக பார்த்துட்டு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கிற சாரீ பார்த்திங்கன்னா இந்த பட்டுப்போல் மின்னும் சாரீ, பட்ஜெட்டபிள் சாரீ. அதில் புதுசாக கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்துருந்ததுங்க. ஸோ சூப்பராக இருந்தது. பார்க்கும்போதே அவங்கள போய் விசிட் பண்ணி கேட்கும்போது அவங்களுக்கும் சந்தோஷம். 3 பீசஸ் 1000 ருபீஸில் இருக்கிற சாரியில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். என்றைக்குமே நம்ம இந்த சாரீவே பார்க்குறோம். ஸோ நம்ம மக்களையும் கொஞ்சம் பார்த்து அப்படியே அவங்க எப்படி ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கிற கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ செம சூப்பராக இருந்தது. அம்மாவுக்கு மக வச்சு பார்க்குறா அப்படிங்க பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்க்கும்போதே சாரியும் பியூட்டிஃபுல்லுங்க. இந்த மாதிரி கண்குள்ளா காட்சியெல்லாம் இங்கே வந்து பார்த்தா தான் நம்ம பார்க்க முடியும். 695 ருபீஸ் உள்ள ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்டோட சாரீங்க. நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா டேபிள் கலெக்ஷனில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சாஃப்டியில் நல்லா கோடு மாதிரி வரும். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு வீடியோவில் வந்துட்டு தான் இருக்கும். பார்க்காத கலெக்ஷன்ஸ் எண்டில் இருக்குதுங்க. ஸோ செமையாக இருந்தது உண்மையிலுமே. அந்த திருவிழா கூட்டம் மாதிரிங்க தி சென்னை சில்க்ஸில். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருந்தாங்க சாஃப்டி சாரீ இல்லைங்க பாருங்கள். யாருமே முகம் சொல்லிக்காமல் என்னங்க பார்க்குறீங்கன்னு கேட்டானா டக்குன்னு எடுத்து காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. அந்த இடத்துல நின்று நம்ம ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஹாப்பி. ஒரே மாதிரி நாங்களும் வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம். நீங்களும் அதே மாதிரி பார்த்துட்டுருக்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மக்களுக்கு வேண்டியே அந்த வீடியோ அப்படின்னு போட்டாச்சுங்க. 995 உள்ள ஒரு சாஃப்டி சில்க்கு நல்லா இந்த ஒரிஜினல் சாஃப்டி இருந்தது பாருங்கள். அதுக்கு கூட வந்த சாஃப்டி மாதிரியே ஒரு சாரீங்க. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ நான் சொன்னதையுமே சூப்பராக சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலியோடு நின்றுருந்தாங்க. ஸோ சில்க் காட்டன் சாரீ கேட்டேன். இந்த சில்க் காட்டன் அங்கங்கே பிரிண்ட் வச்சுருக்கும் இல்லைங்க, அந்த சில்க் காட்டன் சாரீ தாங்க. பாலி காட்டன் சொல்லுவோம்ல, சில்க் காட்டன் இல்லை பாலி காட்டனில் ஒரு சில்க் ஃபேப்ரிக் மாதிரி. ஸோ பசங்கள்லாம் வந்து அவங்க அப்பாவை திரும்புப்பா எடுக்கிறாங்கல்லப்பா அப்படின்னாங்க. அப்புறம் இப்படி போனவங்க இப்படி வந்துட்டாங்க, ஃபேமிலியோடு நின்றுட்டாங்க. ஸோ சாரீ நல்லா இருக்குன்னு பிக் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்லங்க ஃபேமிலியோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. நீங்களும் ஃபேமிலியோட கண்டிப்பாக நம்ம தி சென்னை சில்க்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா இதே சாரீ செக்ஷனில் தான் அம்மா பையன் அப்படியே அங்கே நின்று பார்த்துட்ருக்குறாங்க பாருங்கள். ஸோ பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து எடுத்து வந்துட்டுருக்குறா அப்படிங்க பாருங்கள். எப்படி நகர்ந்து போவோம் அப்படின்னு பாருங்கள். ஒரு வெக்கம் வந்தாச்சு. ஸோ அவங்க அம்மா வந்து எனக்கு இந்த சாரீ வேண்டாம், நான் வேறு சாரீ காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாருங்கள் அதே பாலி சில்க் சாரியில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க உண்மையிலுமே. கலர் காம்பினேஷன் பார்த்தீங்களா? நான் சும்மா ரேட்டு தான் பார்த்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே நான் பிரிச்சே காமிக்கிறேன்னு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சன் அந்த பக்கம் போய் நின்றுட்டாங்க பாருங்க. அப்புறம் அம்மா காட்டுறாங்க, அம்மா வீடியோவில் வர்றாங்கன்னு ஹாப்பி ஆகிருச்சு. எவ்வளோ சூப்பர் பார்த்தீங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி தாங்க, யாருமே முகம் சொல்லிக்கலைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளாரியே இவ்வளோ ஹாப்பினஸ் நம்ம பார்க்குறோன்னா எவ்வளோ ஹாப்பி உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள். அங்கங்கே அப்படியே ஃபேமிலியோடு தான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க கட்ட என்னென்னா இப்போ புது வரவாக வந்திருக்கிற இந்த லினன் ஃபேப்ரிக்கில் ஸ்டோன் வச்சதுங்க. புதுசுங்க, இது புதுசுங்கிற மாதிரி வந்திருக்கிற சாரீங்க பார்த்தீங்களா? நான் எடுத்து பார்க்கும்போதே அவங்களே எடுத்து காட்டுறாங்க. ஏன்னா அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்க, அவங்களே எடுத்து காமிச்சிட்டு நான் எனக்கு பிடிச்சது எடுக்கிறேன். என் அக்காவும் வந்திருக்கிறாங்க, அவங்களும் வரட்டுன்னு பாருங்க, அவங்களையும் எடுத்து வச்சு காமிக்க சொன்னாங்க. சில பேட்சஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ எடுத்து கையில் வச்சுருக்குறாங்கன்னு. ஸோ தீபாவளினா நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே தீபாவளிங்க. இப்போ வந்து தீபாவளி தான் மெயின் ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே. கிறிஸ்டின்ஸ் ஆகட்டும் எல்லாருமே பட்டாசு வைப்பாங்க.
ஸோ எல்லாருமே கொண்டாடுற இந்த தீபாவளியை ஃபேமிலியோடு வந்து செலக்ட் பண்ணி சூப்பராக கொண்டாடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு முறையாக நம்ம மக்களோடு போடணும் அப்படின்னு போட்டிருக்கிறோம். ஒரு லைக் பட்டன் கொடுத்துட்டு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க, நம்ம மக்களுக்காக வேண்டிய. ஸோ சூப்பராக இருந்தது பார்த்திங்களா, அவங்களும் சூப்பர் சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் அப்படியே போனேன்னா எனக்கும் வந்து போர் அடிச்சு போயிரும் இல்லைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துருங்க, நம்ம மக்களை பார்த்துட்டு நம்ம கலெக்ஷன் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் பார்த்தோன்னா காம்போ ஆஃபர்ஸ், இந்த சிந்தட்டிக் சாரீஸ் அப்படியெல்லாம் இருக்குமில்லங்க, அந்த இடத்துல நிறைய பேர் நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சாஃப்டி சில்க் சாரீஸில் அந்த பட்ஜெட்டபிள் சாரீ சொல்லுவாங்க இல்லைங்க, அது இந்த காம்போ ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது, வச்சு பார்த்தாங்க, நல்லா இருந்தது. சாரீ யாருக்கு தான் பிடிக்காது, பெண்கள்னாவே சாரீ தான். ஸோ இந்த சாரீக்கு வந்து பெண்கள் தான் இருந்தாலும் ஜென்ஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க பாருங்க. என் அம்மாவுக்கு இது பிடிக்கும், என் அக்காவுக்கு இப்போ இது பிடிக்கும், என் பொண்ணுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு. அதுதாங்க அங்கே தான் இருக்குது ஹைலைட்டுங்க. ஸோ தீபாவளினா அதுதாங்க. ஸோ எந்த ஃபங்க்ஷனுக்குமே இப்படி நம்ம பார்க்க முடியாது ஃபேமிலியோட, நம்ம தீபாவளிக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இது சென்னை சில்க்ஸில் பார்த்திங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸா அப்படிங்கிற மாதிரி வந்து குவிஞ்சிருக்குதுங்க. பட்ஜெட் ரேஞ்சிலேருந்து ஷார்ட்ஸ் ஆகட்டும் வீடியோ ஆகட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி கூட விடுங்க. ஸோ அடுத்தது பாருங்கள் 495 ரூபா. நான் கலெக்ஷன் காமிக்கிறதுக்கு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு போர் அடிச்சிருமா இல்லைங்க. ஸோ இதெல்லாம் புது வரவு சாரி. ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க நம்ம தி சென்னை சில்க்ஸில். அப்படியே ரேண்டமாக நான் பார்த்துட்டு வரும்போது எனக்கு ஹேங்கர் சாரியில் எனக்கு பர்டிகுலராக இது என்னடா புதுசாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு ஒர்த்தபிள் சாரீங்க, அந்த ரேட்டுக்காகட்டும் அந்த சாரியினுடைய ஸ்ட்ரக்சருக்காகட்டும் ஒர்த்தபிள் அப்படின்னு சொல்லலாங்க. இது எப்படி வர்ணிக்கிறேன்னே இந்த சாரீ எனக்கு தெரியல, ஒரு பிராசோ சாரீ மாதிரி தான் இருந்தது. ஸோ அதில் வர பிரிண்ட்டு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஃபேப்ரிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 795 ரூபா. இதில் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் நான் காமிச்சிருப்பேன், அப்படியே பார்த்துருங்க. ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங் மாடல் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் போயிட்டுருக்கிற கலெக்ஷன்ஸ் வைரல்னு சொல்லாங்க. அந்த சாரீ தான் இந்த கோடு வந்த மாதிரி, அந்த முந்தானியில் ரவுண்டு வந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்க, அந்த சாரீ தான். அதில் டசில்ஸு. ஆனால் எனக்கு ஃபேப்ரிக் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நானும் நிறைய பார்த்துருக்குறேன், ஆனால் இந்த ஃபேப்ரிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா ஒர்த்தபிள் வெயிட் அண்ட் டசில்ஸ் கொடுத்துருந்தது. நான் ரேட்டு முடிஞ்ச அளவுக்கு காட்டணும், நானும் திருப்பி பார்த்தேன், எனக்கு ரேட்டு கை கிடச்ச மாதிரியே இல்லை. ஸோ கடைசியில் எடுத்தாச்சு. ரேட்டு 9 சம்திங் அந்த மாதிரி போட்டிருக்குது. ஸோ ஹேங்கர் சாரீஸில் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம போஸ்ட் பண்ணலாங்க. எல்லாமே இந்த 2 ஹேங்கர் சாரியுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு காமிச்சாச்சு. நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக கண் எங்கேயாச்சும் போகுதான்னு பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மால்குடி சாரீஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஷைனபிள் கலெக்ஷன். இது நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த சாரீ பார்த்தேன், இப்போ மறுபடியும் ரிபேக் வந்திருக்குதுங்க. ஸோ மால்குடியில் இதில் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குங்க.
ஸோ ரேண்டமாக அப்படியே பார்த்துட்ருக்கறனால இதில் மெயின் கலெக்ஷன்ஸ் ஒரு 2-3 நான் காமிச்சிருக்கிறேன். புது வரவு கலெக்ஷன்ஸ். கூட்டம் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்னு. இந்த கூட்டத்தை பார்த்தாவே வீடியோ எப்படிங்க எடுக்க தோணும். அடுத்த ஷார்ட்டில் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.